எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற TWS இயர்ஃபோன்ஸை எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ் ஆகட்டும், ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும், இதை சீக்கிரமாகவே ரொம்ப அழுக்காகும், தூசி தட்டும். அதுவும் இல்லாமல் நம்ம டெய்லி காதில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆயிலி ஸ்கின் ஆகட்டும், நம்ம ஸ்கின் செல்ஸு, ப்ளஸ் நம்ம காதில் இருக்கிற இயர்வேக்ஸு, ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பவுடர்ஸாக இருக்கட்டும், க்ரீம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அதில் வந்து ஸ்டிக் ஆகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பெட்டில் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டேபிள் மேலே வைக்கிறதா இருக்கட்டும், அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற தூசி தூள் எல்லாமே அதில் வந்து ஸ்டிக் ஆகும். ப்ளஸ் இது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் ஒரு கேடாக வரும். ஏன்னா நீங்கள் திரும்ப அதே வந்து யூஸ் பண்ணும்போது வெளியில் பட்டிருக்கிற டஸ்ட்டு அது எல்லாமே வந்து அஃபெக்ட், உங்களை ஹெல்த்துக்கும் அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும், TWS ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அன்சேஃப்டி. பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேக்யூம் கிளீனர் வச்சு சக் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு கரெக்டான வே இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அது வந்துட்டு உங்கள் இயர்ஃபோன்ஸ்க்கு ஒரு ரிஸ்கி. ஏன்னா அதில் இருக்கிற ட்ரைவர்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் ப்ரொடெக்டிவ், அதுக்கு மேலே இருக்கிற ப்ரொடெக்டிவ் மெஷ் இருக்கும். ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்து கேடு வரத்துக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே எப்படி இந்த இயர்ஃபோன்ஸை க்ளீன் பண்ணலாம், இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எந்த அளவில் உங்களுக்கு சேஃப்டின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்து, ஒரு காட்டன் ஸ்வாபு, ஒரு 70% ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால், சாஃப்ட் டூத் ப்ரஷ். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நான் என்னோட Huawei FreeBuds Proல தான் காமிக்க போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா Huawei பிராண்டோட ஒரு ப்ரீமியம் TWS ஹெட்ஃபோன்ஸு. இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு ரப்பர் டிப்பு கிடைக்கும். இது வந்து FreeBuds 3 சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஓப்பன் ஃபிட் டிசைன். ஸோ இந்த மெத்தட் ஓப்பன் ஃபிட் டிசைன் ஆகட்டும், இல்லை உங்களது ரப்பர் டிப் இருக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களது ஹெட்ஃபோன்ஸ் வந்து வயர்டாக இருக்கட்டும், வயர்லெஸ்ஸாக இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடு சேஃப் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு இதோட இயர்பட்ஸை க்ளீன் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்கள் ஹெட்ஃபோன்ஸில் வந்து ரப்பர் டிப் இருந்ததுன்னா அண்ட் பாசிபிளி அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, சுற்றி இருக்கிற டர்ட்டை நம்ம வந்து இதோட ஓப்பனிங்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பனிங்ஸில் ஒரு காட்டன் ஸ்வாபை வச்சு வைப் பண்ணி எடுக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிற மெட்டல் மெஷ் ஆகட்டும், எல்லா மேலேயும் நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுங்க. நெக்ஸ்ட் இதோட ஹேண்டில் இருக்கிற காண்டாக்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஒரு க்ளோத்தை வச்சு க்ளீனாக வைப் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இங்கேயும் நீங்கள் வந்து ஆல்கஹால் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அதில் அந்த இடத்துல ஏதாவது ரெசிடியூ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பாயிண்ட்ஸில் இன்னும் பெட்டராக காண்டாக்ட்ஸ் இன்னும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இயர் டிப்ஸை வெட் வைப் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஈவன் உங்ககிட்ட வெட் வைப்ஸ் இல்லைனா கூட இந்த நம்ம சொல்லியிருக்கிற ஆல்கஹால் ப்ரொஃபைல், இந்த ஆல்கஹால் ஸ்ப்ரே அடிச்சுட்டு க்ளோத்தை வெட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது மேலே இருக்கிற ஜெர்ம்ஸ் ஆகட்டும், இல்லை டர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரிமூவ் ஆகும். ப்ளஸ் இது வந்து ரீஃபிட் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ட்ரை ஸ்டேட்டில் இருக்கணும். ஈரமாக இருக்கும்போது ஃபிட் பண்ணாதீங்க. சின்ஸ் நம்ம இப்போ பட்ஸை க்ளீன் பண்ணியாச்சு, நம்ம நெக்ஸ்ட் வந்து இதோட சார்ஜிங் கேஸை க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட கேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு காட்டன் ஸ்வாப்ல கொஞ்சம் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதோட காண்டாக்ட் பாயிண்ட்ஸில் கொண்டு போயிட்டு வைப் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இங்கேயும் மறக்காமல் நீங்கள் ரொட்டேட் பண்ணிடாதீங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு இருக்கிற காண்டாக்ட் பாயிண்ட்ஸில் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த காட்டன் ஸ்வாப்ல இருக்கிற ஏதாவது ஒரு நூல் அதில் போய் மாட்டிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால பர்ன் சென்சேஷன், ஸ்மெல் அதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாலும் ஜஸ்ட் வைப் பண்ணி எடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த காண்டாக்ட் பாயிண்ட்ஸை சர்ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஜென்டலாக சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து ஜாகிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். கேஸை வந்துட்டு நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்தில் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
ப்ளஸ் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை ஆகாமல் நீங்கள் வந்து சார்ஜ் போடாதீங்க. உங்கள் டிடபிள்யூஎஸ் மேபி வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அண்ட் இது வந்துட்டு சின்ன வாட்டர் ஸ்ப்ளாஷஸை வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் டே டு டே நார்மல் வியர் அண்ட் டியர் சிச்சுவேஷனில் வந்து இதோட வாட்டர் ரெசிஸ்டன்சி கம்மியாகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட டிடபிள்யூஎஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷனும் இல்லை, ஒரு வாட்டருக்குள்ளே சப்மர்ஜ் ஆகிற அளவுக்குலாம் ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்துட்டு லிக்விட்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளிய வைங்க, சப்மர்ஜ் ஆக விடாதீங்க. அப்படியே நீங்கள் தப்பு தவறி இது லிக்விட் கூட காண்டாக்ட் வந்துருச்சுனாலும், ஒரு ஆக்சிடென்ஷியல் லிக்விட் காண்டாக்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து இயர்பட்ஸை உள்ளேருந்து கேஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இயர்பட்ஸை நல்லா ஒரு ட்ரை மைக்ரோஃபைபர் கிளாத்தில் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா சார்ஜிங் கேஸை நீங்கள் அப்சைட் டவுன், அதாவது தலைக்கீழே நீங்கள் திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் அதில் சார்ஜிங் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி சார்ஜ் போட்டிங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு இயர்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகலைன்னா பக்கத்தில் இருக்கிற ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக சர்வீஸ் சென்டரை கொண்டு போகும். ஃபைனலாக ஒரு டிப் என்னென்னா, இந்த ஹெட்ஃபோன்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு ஏதாவது ஹார்ஷ் ஃபால்லேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கிற ப்ரொடெக்டிவ் கேஸை யூஸ் பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது ஒரு ஃபைபர் மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்க்ராட்ச் மட்டும் இல்லாமல் ஹார்ஷ் ஃபால்ஸு கூட இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குண்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அஃபிலியேட் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி வாங்கலாம். ப்ளஸ் இதை பற்றி நம்ம மேலும் தகவல் வேணும்னா எங்கள் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் மேலும் டீட்டெயில்ஸ் அங்கே ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நம்ம எல்லா சாட்டர்டே சாயங்காலம் 6 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் ஒரு ஷோ நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு பேர் டெக் டாக் வித் டிஎன்எஸ். உங்களுக்கு இந்த ஷோவில் வந்துட்டு உங்கள் கொஷின்ஸை ஆன்சர் பண்ணோன்னா நீங்கள் ஆஸ்க் டிஎன்எஸ் சொல்லிட்டு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்கள் கொஷின்ஸை கேட்கலாம். எல்லா சாட்டர்டேயும் உங்கள் கொஷின்ஸ் மறக்காமல் ஆன்சர் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் உங்களுக்கு வந்துட்டு டெக் பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டெக் டாக் வித் டிஎன்எஸ் ஷோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். என் பேர் மனிஷ், நீங்கள் பார்க்குறது டெக்ன்ஸ்பைஸ் தமிழ். பாய்.